ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2025 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸில் இருக்க பாலிட்டி கொஸ்டின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். இது ஒரு அசஸ் அண்ட் ரீசன் ரிலேட்டடான கொஸ்டின். அசஸனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஆமாம், இது குடியரசுத் தலைவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ரீசனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரீசன் பார்ப்போம். நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது சட்ட அமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். நீதிபதிகளை நியமனம் செய்கிறப்போ அவர் சட்ட அமைச்சரை கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசியலமைப்புலையும் குறிப்பிடப்படலை. ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு நீதிபதியை நியமனம் செய்கிறது எப்படி பண்ணுவார் அப்படின்னா, கொலிஜியம் அமைப்பு இருக்கும். அந்த கொலிஜியம் அமைப்பு தான் நீதிபதிகள் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தேர்வு குழுவாக இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதிபதிகளை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுதான் நடக்குமே தவிர அது சட்ட அமைச்சரை ஆலோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே சொல்லப்படலை. அதனால ரீசன் அப்படிங்கிறது ராங். அப்போ அசஸன் அப்படிங்கிறது கரெக்டு, ரீசன் அப்படிங்கிறது ராங். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர்.